ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கிறிஸ்மஸ் வீடியோ நியூ இயர் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அதுக்கப்புறமா பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டே நம்ம வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இதோட சின்ன ஹிண்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. எதையுமே காட்டிக்காமல் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அது ரொம்ப எங்களால் நல்லா கிராண்டாக ரொம்ப இதுவாக பண்ண முடியல. ஒரு ரீசன் என்னென்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் சொல்ல முடியாத நிறைய ரீசன்களும் இருக்குது. ஆனாலும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் பாப்பாவுக்கு நாங்கள் அன்றைக்கி பர்த்டேக்காகன்னு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஆனால் அன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி பாப்பா இல்லை. என்னென்னா ரொம்ப முடியல பாப்பாவுக்கு. ஏன்னா கேக் கட் பண்ணுறதுமே பண்ணுமா வேணாமான்னு லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணோம். இது அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ இப்போ சென்ட் பண்ணாங்க. அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒண்ணு ஆடு சும்மா கையாடு காலாட்ட போதும். மோனிகா மோனிகாடா அக்கா தம்பி பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ணதை விட்டுட்டு நாங்கள் பசங்களை ஆட வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம் பாப்பாவுக்காக. நியூ இயர் அன்றைக்கி கொஞ்சம் பட்டாசு எடுத்து வச்சுருந்தோம். நியூ இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை தான் இப்போ இருந்து வெடிக்கிறோம். இந்த 60 ஷார்ட்ஸ் இதை தான் வெடிச்சிட்ருக்கோம். பசங்க கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்க வடிக்கத்தான் தெரியுதா? சத்திரம் இருக்காதுல. என்னடா அது காலியா இருக்க மாதிரி. ஏய் பட்டாசு இருக்கு. எப்படி பண்றாங்கன்னு பாருங்க.
பாப்பாவோட பர்த்டேக்காக தான் நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் இது அடிஷ்னலாக இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க. அதனால் அன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனால் பர்த்டேக்காகன்னு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா கண்டிப்பாக பாப்பாவால் இந்த அளவு கூட இருந்திருக்க முடியாது. ஏன்னா கேக் கட் பண்ணுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பாப்பா ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் கொஞ்சம் க்யூரான மாதிரி இருந்தா. அதனால் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் எங்களுக்கு நாங்கள் எடுத்துறோம். நிறைய பேர் கேட்டிங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ பாண்டிங், இப்படி உங்களோட பாண்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. என்னால் அவளுக்கு எந்த குடைச்சலும் கிடையாது, அவளால் எனக்கும் எந்த குடைச்சலுமே இல்லை. நல்லது பண்ணுறதா நினச்சி நடுவில் சில பேர் கொஞ்சம் வேலைகள் பார்க்காம இருந்தால் போதும் அப்படின்னு தான் தோணும். மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை இப்போது வரைக்கும். அது எப்படி ட்ரெஸ்ஸை சேமாக எடுப்பீங்க, அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நான் இது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்குமே நான் இப்போ வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றபடி இதில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் அது அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி ஓட்டு இந்த பக்கம் அது வரல, ஸ்டக்காயிடுச்சு விட்டுரு. கீழே அங்கே பிடிக்கக்கூடாது. இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் பண்ணது தான். டெக்கரேஷனில் இருந்தது, கேக்லேருந்து எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணிவிட்டு, ஏன்னா செய்யலாம் அப்படிங்கிறது பிளானு. எல்லாருக்கும் ஒன்றா ட்ரெஸ் வாங்கினது எல்லாமே பிளான் தான். மற்றபடி பாப்பா உடம்பு முடியலங்கிறதுனால எல்லாமே அப்படியே பேக் அடிச்சிட்டோம். ஏதோ சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. மனசுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் அது மாதிரி இருந்தாலும் இந்த நாள் பாப்பாவோட நாள், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் மைண்டில் இருந்தது. அதை சிம்பிளாக ஏதோ பண்ணி முடித்தோம். இது தொடர்ந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்கள்லாம் இருந்தது. அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.